அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்கிரிப்டிவ் கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஏஜ் ஆஃப் கன்சென்ட் அண்டர் போக்சோ இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு ஹிந்து எடிட்டோரியல்ல ஒரு ஆர்டிகல் வந்திருந்துச்சு. அத பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஒரு டாபிக்க பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ஏஜ் ஆஃப் கன்சென்ட், ஏஜ் ஆஃப் மேரேஜ் அப்படின்னு சொல்லி 2 விஷயங்கள் இருக்கு. சரியா? ஏஜ் ஆஃப் மேரேஜ்னா திருமணம் செய்து கொள்வதற்கான வயது. ஏஜ் ஆஃப் கன்சென்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த செக்சுவல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய வயது. சரிங்களா? இந்தியாவை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த போக்சோ சட்டம் வந்ததுக்கு பிறகு, நமக்கு அந்த ஏஜ் ஆஃப் கன்சென்ட்டும் சரி, ஏஜ் ஆஃப் மேரேஜ் 2மே வந்து 18 வயசா மாத்திட்டாங்க. போக்சோ சட்டத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, ஏஜ் ஆஃப் கன்சென்ட் அப்படிங்கிறது 16 வயசா தான் இருந்துச்சு. சரியா? இப்ப இந்த ஏஜ் ஆஃப் கன்சென்ட் 18 வயசா இருக்கனால என்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு? அத மாத்தலாமா? வேணாமா? அத பத்தி தான் எலாபரேட்டா குடுத்திருந்தாங்க. நமக்கு போக்சோல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ்னா எழுதிருவோம். இந்த ஏஜ் ஆஃப் கன்சென்ட் அப்படிங்கிறது ஒரு மாடர்ன் எரால நமக்கு வளர்ந்து வரக்கூடிய ஒரு சேலஞ்சா வந்து இருக்கு. ஸ்டேட் வெர்சஸ் நோபடி அப்படிங்கிற படம் பார்த்திருப்பீங்க. சோ அதுல கூட இந்த பிரச்சனையை மையப்படுத்தி தான் வந்து பேசியிருப்பாங்க. சரியா? சோ இது வந்து எமர்ஜிங் டாபிக்கா இருக்கனால நம்ம அதுல இருக்கக்கூடிய கன்சர்ன்ஸ், அதுக்கு என்ன ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? சரி, இப்போ வந்து ஒரிஜினல் பர்பஸ் ஆஃப் போக்சோ ஆக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த பாலியல் துன்புறுத்தல்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அந்த நபர்களை வந்து அந்த கிரைம் பண்ணவங்களை வந்து நம்ம பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்குறோம். அதுதான் வந்து நம்ம போக்சோ சட்டத்தின்படி சொல்றோம். அதே மாதிரி போக்சோ சட்டத்தின்படி பிலோ 18 இருக்கிறவங்கள சைல்டு அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப இந்த சட்டத்துல இருக்கக்கூடிய எமர்ஜிங் கன்சர்னா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அடலசன்ஸ் இன் கன்சென்சுவல் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் பீயிங் கிரிமினலைஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு 15ல இருந்து 18 வயசுல இருக்கக்கூடிய பீப்புளை நம்ம அடலசன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா, அடலசன்ட் நிறைய பேரு, அந்த பையனும் பொண்ணும் சரி, ஒப்புதலோட செக்ஷுவல் ஆக்டிவிட்டியில ஈடுபடுவாங்க. சரியா? ஆனா போக்சோ சட்டத்தின்படி பாக்குறப்ப அவங்க 18 வயசுக்கு கீழே இருக்காங்க. அந்த மாதிரி பண்றப்ப நமக்கு அந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டியில ஈடுபட்ட அந்த பையனை வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதான் இங்க சொல்றாங்க, கன்சென்சுவல் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் பீயிங் கிரிமினலைஸ். அந்த பையனுக்கு வந்து தண்டனை அப்படிங்கிறது கிடைக்கும். சோ இதனால சமீபத்துல நிப்புன் சக்சேனா அப்படிங்கிறவங்க உச்சநீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தாங்க. அந்த வழக்குல இந்திரா ஜெய்சிங் அப்படிங்கிற மூத்த வழக்கறிஞரை வந்து அமிக்கஸ் கியூரியேவா அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. சோ அவங்க வந்து என்ன ரெக்கமெண்டேஷனை கோர்ட்டுக்கு பிரசன்ட் பண்ணிருக்காங்கன்னா, இந்த கன்சென்சுவல் செக்ஸ் பிட்வீன் அடலசன்ஸ் ஆஃப் ஏஜ் 16 to 18 வந்து நம்ம செக்ஷுவல் அபியூஸா கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்ப ஏஜ் ஆஃப் கன்சென்ட் அப்படிங்கறத கம்மி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவங்க ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? சோ போக்சோ ஆக்ட்லயும் சரி, பாரதிய நியாய சங்கீதாலும் சரி, இந்த கன்சென்சுவல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எக்ஸெப்ஷனல் கேஸா இருக்கணும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஆர்எல்ஸ் நம்ம ஏஜ் ஆஃப் கன்சென்ட் அப்படிங்கறத கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஏஜ் ஆஃப் கன்சென்ட் ரிலேட்டடா இவங்களோட ஒரு ஒரு சொல்யூஷன் இது. லா கமிஷன் 2023 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஏஜ் ஆஃப் கன்சென்ட் அப்படிங்கறத குறைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பதிலா ஜுடிஷியல் டிஸ்கிரிஷன் வந்து நம்ம ப்ரொபோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அது என்ன ஜுடிஷியல் டிஸ்கிரிஷன் அப்படின்னா, இப்ப உச்ச நீதிமன்றத்துக்கோ இல்ல ஏதாவது நீதிமன்றங்களுக்கோ இந்த மாதிரியான போக்சோ வழக்குகள் வரப்ப அந்த பாய் அண்ட் கேர்ள் வந்து கன்சென்சுவல் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க அப்படின்னா அவங்கள அந்த நீதிமன்றத்துல வச்சு விடுதலை பண்ணிருங்க. அதுக்காக நம்ம சட்டத்துல சேஞ்சஸ் கொண்டு வர தேவையில்லை அப்படிங்கறத இங்க கொடுத்திருந்தாங்க. சரியா? அடுத்ததா பாத்தீங்கன்னா, விஜயலட்சுமி வெர்சஸ் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு வழக்கு. இந்த வழக்கு பாத்தீங்கன்னா 2021 மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்துல வந்து வந்திருக்கும். சோ இந்த மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த கன்சென்சுவல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஓகே தான். அதையும் தாண்டி இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க, ஒரு பொண்ணு மைனரா இப்ப 16 வயசு இருக்கு, அந்த பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் 21 வயசா இருக்கலாம். அதை தாண்டி போகக்கூடாது. இந்த 5 இயர்ஸா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ஏஜ் கேப் இன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது லெஸ் தேன் 5 இயர்ஸா தான் இருக்கணும். இப்போ 16 வயசு பொண்ணு, 26 வயசு பையன் அப்படின்னா இந்த இடத்துல அவங்க அந்த பையன் அந்த பொண்ணை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்கன்ற மீனிங் அப்படிங்கறத அவங்க சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம எஜுகேஷன், லீகல் அவேர்னஸ் பத்தி அந்த 15ல இருந்து 18 வயசுல இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்லி தரணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருப்பாங்க. இது விஜயலட்சுமி கேஸ்ல மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் வந்து சொன்னது. ஓகேவா? சோ இப்ப இந்த விஷயங்களை நம்ம கிரிட்டிக்கலி அனலைஸ் பண்ணி பாக்குறப்ப
மிஸ்யூஸ் ஆஃப் லா வெர்சஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன், அதுதான் இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா போக்சோ சட்டம் அப்படிங்கிறது 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை நம்ம அவங்க கூட செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம் அப்படின்னா அது அவங்க அபியூஸா கன்சிடர் பண்றாங்க. அது கன்சென்சுவல் ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலுமே அது அபியூஸா கன்சிடர் பண்றாங்க. அதனால நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறத இந்த இடத்துல பாக்குறோம். சோ ரைட் பேஸ்ட் அப்ரோச் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ரைட் பேஸ்ட் அப்ரோச் அப்படின்னா பொதுவாகவே குளோபல் லெவல்ல பாக்குறப்ப ஏஜ் ஆஃப் செக்ஷுவல் மெச்சூரிட்டி அப்படிங்கிறது பொதுவா 16 வயசு தான். அப்ப அந்த இடத்துல அந்த ஒரு எமோஷனல் அண்ட் பயாலஜிக்கல் ரியாலிட்டிஸை புரிஞ்சுக்காம நம்ம கிரிமினலைஸ் பண்ணக்கூடாது அந்த விஷயத்த அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப 16ல இருந்து 18 வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு எக்ஸெப்ஷனல் கேஸா தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அதனால என்ன தேவைப்படுது, ஒரு லீகல் ரிஃபார்ம் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஓகேங்களா? அப்ப நம்ம போக்சோ சட்டத்திலயும் சரி, பாரதிய நியாய சங்கீதால செக்ஷன் 63 பாத்தீங்கன்னா ரேப்பை பத்தி சொல்லும். சரிங்களா? சோ இந்த செக்ஷன்லயும் சரி நம்ம ஒரு சில சேஞ்சஸை வந்து கொண்டு வந்து இந்த கன்சென்சுவல் ரிலேஷன்ஷிப்பை டீக்ரிமினலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அடுத்ததா பாத்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ். ஸ்கூல்தே வந்து பாத்தீங்கன்னா செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கறத பத்தி சொல்லி தரணும். அதே மாதிரி லீகல் விஷயங்கள்ல அவேர்னஸ் ஏற்படுத்தணும். இப்போ கரண்டா இந்த மாதிரி எந்த ஒரு சட்டமும் வந்து அந்த ஏஜ் ஆஃப் கன்சென்ட் 16 அப்படிங்கறத சொல்லல. அப்ப அந்த 16ல இருந்து 18 வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கு இந்த லீகல் அவேர்னஸ் ஏற்படுத்தணும். இந்த மாதிரி கன்சென்சுவல் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலுமே அது கிரிமினல் குற்றம் தான் அப்படிங்கறத அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. சரியா? சோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம ஒரு வே ஃபார்வர்ட் கொடுத்தா நல்லா இருக்கும். சரிங்களா? சோ வே ஃபார்வர்ட்ல என்ன சொல்றாங்க, ஒரு எக்ஸெப்ஷனல் கிளாஸ் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஏஜ் கேப் வந்து லிமிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடலசன்ஸ்க்கு வந்து லீகல் எஜுகேஷன் அப்படிங்கறத கொடுக்கணும். செக்ஷுவல் எஜுகேஷனை தாண்டி லீகல் எஜுகேஷன் அப்படிங்கறதையும் கொடுக்கணும். அதே மாதிரி போக்சோவோட கோர் எய்ம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சில்ட்ரனை வந்து செக்ஷுவல் அபியூஸ்ல இருந்து தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். கன்சென்சுவல் ரிலேஷன்ஷிப்ல இருந்து அவங்கள வந்து பாதிப்பு கன்சென்சுவல் ரிலேஷன்ஷிப்பை அவங்களுக்கு வந்து தடை பண்ணக்கூடாது அப்படிங்கறத என்ஷூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு எவால்விங் ஆன டாபிக். சரியா? ஏஜ் ஆஃப் கன்சென்ட் அப்படிங்கிறது எவால்விங் ஆன ஒரு டாபிக். ஸோ கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதே போக்சோவோட சேலஞ்சஸ்னே கேட்டாலுமே நம்ம இதை ப்ரெசென்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக்கை பார்த்திருக்கோம். தேங்க்யூ.